இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம், அற்புதம் யாரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். எந்த அற்புதமோ எந்த ஜெயமோ மனுஷங்கிட்ட இருந்து வராது என்று முழு நிச்சயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அவர் இல்லைன்னா இந்த உலகத்துல நம்மால் வாழ முடியாது. ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். ஆண்டவருடைய வழியில் ஒரு மனிதன் நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு ஒரு விரோதமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படாது. நாம் பாவமற்ற வாழ்க்கையில் இருந்தால், இச்சையோடு நீ வாழ்ந்து கொண்டு இருந்தால், விபச்சாரத்தோடு நீ வாழ்ந்து கொண்டு இருந்தால், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது, ஜெயம் பரலோகத்திலிருந்து இறங்கி வராது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காரியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் தவறுகளை நான் செய்கிற காரியங்கள் யாருமே பார்க்கல என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் என்ன காரியங்கள் தவறுகள் செய்துவிட்டு ஆலயத்துக்கு சென்றாலும், நீ வேத வாசித்தாலும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், துணிகரமான பாவ வாழ்க்கையில நீ இருந்து கொண்டே நீ ஆலயத்துக்கு கடந்து போய், நீ ஆலயத்தில் நான் ஊழியம் செய்கிறேன், நான் அந்த காரியத்தை செய்கிறேன், மனுஷனுக்கு முன்பாக நீ காரியங்கள் செய்தாலும் கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை துணிகரமாக செய்துவிட்டு என்னோட ஜெபத்துக்கு பதில் வரல என்று நீங்க கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய பதில் தர மாட்டாரு என்று முழு நிச்சயம். ஆனா தவறான காரியங்கள், தவறான தொடர்புகள், தவறான பேச்சுகள், கெட்ட வார்த்தை, பொல்லாத காரியங்கள் உன் வாயிலிருந்து நீ வரும்போது, அதே வாயிலே ஆண்டவரை நீ துதிக்கும் போது உங்களுக்கு நன்மையான காரியங்கள் பரலோகத்தில் இருந்து இறங்கி வராது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் வாயில் இருந்து கெட்ட வார்த்தை புறப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அசுத்தமான வார்த்தையை நீ பேசிக்கொண்டு ஆண்டவரை நீ மகிமைப்படுத்துறது, அசுத்தமான காரியங்களை நீ செய்து கொண்டு இருக்கும்போது நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது, ஆண்டவருடைய காரியத்தை செய்து வேதத்தை நோக்கி வேதத்திலோட வசனத்தை கேட்கிற மாத்திரம் அல்ல, நீ என்ன காரியங்கள் செய்தாலும் உங்களுக்கு நன்மை உன் வாழ்க்கையில் வராது. நீ நன்மையை பார்க்கவே முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவர்களுக்கு, பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். பரிசுத்தமான ஜீவியத்தை நீ வாழும்போதுதான் நீ நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் யாரிடத்திலும் ஜெயம் வருகிறது? மனுஷங்கிட்ட இருந்து அல்ல, ஊழியக்காரரிடத்துல இருந்து அல்ல, தேவனுடைய சமூகத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து நமக்கு ஜெயம் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன். நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில நான் செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது.
பரிசுத்தம் இல்லாதபடி தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்தம் இல்லாதபடி நீ தேவனை ஆராதித்து தேவனுடைய காரியங்களை நீங்க மனுஷனுக்காக செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீ செய்கிற துணிகரமான காரியங்கள், உலக காரியங்கள், பொல்லாத வழிகளில் நீ சிக்கி கொண்டு இருக்கும் போதே நீ ஆண்டவரை தேடினா, உன் குடும்பத்துக்கு நீ ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையில் பொல்லாத வழிகளை செய்கிற காரியங்கள், பொல்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமான செய்கிற காரியங்களை நாம் செய்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ பிரசன்னத்தை உணர முடியாது. ஆண்டவரும் உங்களை பாதுகாக்க பிசாசு தான் நம்மை சுற்றி சூழ்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தை நீ வாழும்போதுதான் நீ நன்மைகளை உன் வாழ்க்கையில பிரவேசிக்க முடியும். ஒருவர் பாவம் செய்தாலும் உன்னை சுற்றி இருக்கிறவருடைய ஜெபம் கூட கேட்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை யோசிக்க வேண்டும். உன் இருதயமான இருக்கிற காரியத்தை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நீங்க என்ன காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்று நாம் கவனமாக பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகும் போதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். நம் ஜெபங்களுக்கு பதில் வரும் என்று வேதத்தில் அநேக தேவ மனிதர்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசேப்பு என்ற ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். அந்த யோசேப்பு ஒரு இடத்தில் கடந்து, ராஜாவினிடத்தில் கடந்து, ஒரு சிறைச்சாலையிலே அந்த இடத்துல இருக்கும்போது அவனுக்கு ஒரு தவறான காரியங்களை அவனை நோக்கி வருகிறது. ஆனாலும் அந்த யோசேப்பு என்ன செய்கிறார், அவங்களோட இசைந்து இல்லாதபடி ஒரு வாலிபனாய் இருக்கிற அந்த வேளையில் கூட பயபக்தியோட ஆண்டவருக்கு, அப்படிப்பட்ட ஒரு விபச்சாரின் இடத்தில் போகாதபடி, விபச்சாரமான காரியங்களை அவனை நோக்கி, அப்படிப்பட்ட பாவங்கள் அவனை சுற்றி வரும்போது கூட அதை விட்டு அவன் விலகி ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவனை ஆசிர்வதித்தார். ராஜாக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நிறுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த உலகத்துல நான் வாழறேன், எல்லாம் பாவமான உலகத்துல நான் இருக்கிறேன், நான் எப்படி உண்மையா வாழ முடியும் என்று அநேக கேள்விகள் இருக்கலாம். ஆனால் ஒரு யோசேப்பு ஒரு சாதாரண ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் கர்த்தருக்கு அவன் பயந்தபடினால் அவன் அந்த பாவத்துக்கு விலகி ஓடினான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கூட ஆண்டவர் யோசேப்பை தப்பிவிக்க உதவி செய்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வேதத்தின்படி அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஆனாலும் வார்த்தையை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் தெரிந்தோம். இப்படிப்பட்ட பாவத்தில் துணிகரமாக விழும்போது உன் ஜெபம் கேட்கப்படாது. நீ ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது, உயர்வான நிலையில் நீ கொண்டு போய் ஆண்டவர் உன்னை நிறுத்த முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நீ பரிசுத்தத்தோடு நீ வாழ்ந்தால், பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தில் நீ இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த அருமையான வேலையை உங்க கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும் ராஜா. இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா, எங்களுடைய எல்லா பாவங்களையும், எங்கள் மீறுதல்களையும் மன்னிங்க ஆண்டவரே. நீ இங்க செய்கிற நன்மைகளுக்கும் அற்புதங்களுக்கும் நாங்கள் செய்கிற பாவமோ சாபமோ தடையா இருக்கக்கூடாது. தயவாக எங்களை மன்னித்து எங்களை மனம் திரும்பும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோங்க. நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.